ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒன்றுமே இல்லைன்னு பார்க்குறீங்களா? பார்த்தீங்களா, ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு என்ன செய்யலான்னு பார்க்கலாமா? சிப்ஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம இந்த தொலியை நல்லா பீல் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த பஜ்ஜி பலகை இருக்கும் இல்லையா, இதில் இதை சீவிக்கலாங்க. மெலிசாக சீவிக்கோங்க. எல்லாருமே பொட்டேட்டோ சிப்ஸ் கண்டிப்பாக சாப்பிட்ருப்போம். ஸ்வீட் பொட்டேட்டோ சிப்ஸ் யாரெல்லாம் சாப்பிட்லைங்கிறது எனக்கு தெரியல. சாப்பிடாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பாருங்கள். நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக சீவி இந்த தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா கருக்கக்கூடாதுங்கிறதுனால அதுமாரி போட்டு வச்சுருங்க. அப்படியே இதை நம்ம சீவிடலாம். அந்த கிழங்கையும் நான் சீவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். தண்ணியில் எல்லா கிழங்கையும் சீவி வச்சுங்க. இப்போ நம்ம சீவினதை இப்படி எடுத்து ஒரு தட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன். இதில் இப்படி ஒன்றா இப்படி எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா நமக்கு வந்து தண்ணி நல்லா ஃபில்டர் ஆகட்டும். ஒரு 5 to 7 minutes ஆகுங்க. ஃபுல்லாக தண்ணி எல்லாமே நமக்கு அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். நல்லா தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் போடுங்க. சப்போஸ் டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா காட்டன் துணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே போட்டு ஒரு 5 to 10 minutes ஆகட்டும். நம்ம அதுக்கப்புறம் இதை பொரிக்கலாம். பொரிக்கும் போது பார்க்கலாம். கிழங்குல உள்ள தண்ணி எல்லாமே நல்லா ட்ரெயின் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை பொரிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். நம்ம இதில் வந்து சீனி கிழங்கு போட்டுடலாம். ஒன்றுனா கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. அப்படியே கவுத்திடாதீங்க எண்ணெயில் இருக்கணும். அப்படியே பரட்டிங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சுட்டு சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டுங்க. யூஸ்வலாக எல்லாருமே நம்ம வேக வச்சு தான் சாப்பிடுவோம். பொரியல் கூட செஞ்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இனிப்பு கலந்த உரப்பு எல்லாமே அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது சிப்ஸும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ இதை நம்ம 2 சைடும் கட்டி விட்டு நல்ல சிப்ஸ் மாதிரி மொறுமொறுன்னே இருக்கும். உங்களுக்கு நம்ம எடுக்க போகிற ஸ்டேஜில் உங்களுக்கு நான் கரெக்டாக காட்டுறேன். இப்போ நம்ம சிப்ஸ் வந்து நல்லா வறுத்துட்டுங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கருகி போயிடும். இப்படி நல்லா வடிகட்டிட்டு இங்கே பாருங்கள், நான் போடும்போது உங்களுக்கு சத்தம் கண்டிப்பாக கேட்கும் பாருங்கள். சத்தம் கேட்குதுங்களா? இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா மெல்லிஸாக சீவிக்கோங்க. கொஞ்சம் திக்காக சீவினீங்க அப்படின்னா நமக்கு அப்புறம் சவுக்குன்னு இருக்கும், நல்லா இருக்காது. மெல்லிஸாக சீவினா தான் நமக்கு நல்லா மொறுன்னு இருக்கும். பார்த்தீங்களா? இப்படி எடுத்தாச்சு. சிப்ஸ் நல்லா வறுபட்டுச்சுங்க பாருங்கள். சத்தத்தை பாருங்கள், நல்லா கேட்குதுங்களா? இப்போ நம்ம இது இந்த கலரில் தாங்க இருக்கும். இது கருகின கலர் கிடையாது. இது லைட் ப்ரௌன் கலர் தான் உங்களுக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் விட்டிங்கன்னா தான் கருகும். இதில் இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு சிட்டிகை அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மிளகாத்தூளுக்கு பதிலாக பெப்பர் பொடி கூட போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா இப்படி குலுக்கி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இப்போ நான் கடிச்சு காட்டுறேன். உங்களுக்கு சவுண்டை கேளுங்க. சவுண்டு கேட்குதா? எப்படி இருக்குடா? சத்தமாக சொல்ல. அப்போ கிறிஸ்பியாக இருக்கா? ஓகே, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எங்கள் மிருத்துலா சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.